ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஹரி ஓம். As of now, we will have conversation. I hope later at a period of time, we will be having communication also. The communication to happen, it will take some time. I should get know you people, you should get know me, myself. So last class we were seeing Omkara or Pranava, the depiction of Omkara in a human form is Ganesha. அதாவது பிரணவத்தினுடைய மனித வடிவம் தான் பிள்ளையார் அப்படின்ட்டு போன வகுப்புல பார்த்தோம். அந்த வடிவத்துல சில ஓவியங்கள் கூட இருக்குது. எப்படி ஓம்ல இருந்து பிள்ளையார் வரார் அப்படின்னு காட்டுறது மாதிரி ஓவியங்கள் கூட இருக்குது. அந்த பிள்ளையார் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து கரத்தன் அப்படின்னு பார்த்தோம். The description of the deity is used for dhyana. இந்த கடவுளை பத்தி நாம வர்ணிக்கிற செய்யுள்கள் பொதுவாக தியான ஸ்லோகங்களாக பயன்படுத்தப்படும். சாந்தாகாரம், புஜகசயனம், பத்மநாபம், சுரேஷம், அது விஷ்ணுக்கு பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இது ஒரு அருமையான தியான ஸ்லோகம். திருமூலருடைய திருமந்திரம் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. இந்த இதுல ஐந்து கரத்தன் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்துல அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்துல பகுவிரீஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்து கரத்தன் சொல்லும் போது ஐந்து கரத்தை குறிக்காம அதை உடையவரை குறிக்கிறதுனால அப்படி. எதனால அவருக்கு ஐந்து கரங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொரு உருவத்துக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்கும் அப்படின்ட்டு போன வகுப்புல சொன்னேன். அதைத்தான் இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம். கணபதிக்கு பின்னாடி ஐந்து கரங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா ஐந்து தொழில்களை இறைவன் செய்கிறார். God does 5 duties. So he has 5 hands. கழிந்த வகுப்புல ஐந்து கரங்கள்னு சொல்லும்போது நான் டஸ்க்னு சொன்னேன், அது ட்ரங்க்னு சொல்லியிருக்கணும். 5th hand வந்து ட்ரங்க். இரண்டு கைகளை விட அதிகம் இருக்கிறது கடவுள் எவ்வளவு சக்தி உள்ளவர் அப்படிங்கிறத காட்டும். நம்மளை விட, மனிதனை விட கடவுள் சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு மனிதனுக்கு 2 கைகள் இருக்கும், அதை விட கூடுதலான கைகள் கடவுளுக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி நாகம், சர்பன், பாம்பு இருக்கிறதும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை குறிக்கும்.
இதெல்லாம் சிம்பலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு ஏன் ஏனத்தலை இருக்கு, அது ஒரு சிம்பலிசம். அவருக்கு ஏன் 5 கரங்கள் இருக்கு, அது ஒரு சிம்பலிசம். இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பிலாசபிக்கல் தாட் இருக்குது. நாம ஏன் அந்த ஃபார்மை அந்த கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல. அப்போ பிள்ளையாருக்கு ஏன் 5 கைகள் அப்படின்னா, அவர் 5 தொழில்களை செய்கிறார். 5 types of work he undertakes. ஒன்னு கிரியேஷன். அந்த வார்த்தை சரியில்லை அப்படிங்கிறதுனால நாம ப்ரொஜெக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தங்கம், கோல்டு இருக்கு, அது மாலையா மாறுது. பொதுவா கிரியேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரி மீனிங் இல்லாத ஒன்னிலிருந்து இருக்கிறது, உருவாகிறது அப்படிங்கிறது. சம்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னா கிரியேஷன். இதுதான் செமிட்டிக் ரிலீஜியன்ஸுடைய கருத்து. ஆனா ஓரியன்டல் ரிலீஜியன்ஸ் அப்படி கிடையாது. ஒன்னு இன்னொன்னாக மாறுது. சம்திங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், மேனிஃபெஸ்ட் இன்டு அதர் திங் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய எண்ணம். அதனால படைப்பு அப்படின்னு சொல்லும்போது நாம ப்ரொஜெக்ஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தங்கம் மாலையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மாலை மோதிரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நியூவா எதுவும் கிரியேட் ஆகல அப்படிங்கிறதுனால. இது ஒரு கை. இன்னொரு கை ப்ரொடெக்ஷனை குறிக்குது, நம்மளை பாதுகாக்கிறார். முதல்ல உள்ளது ஆக்கல் சொல்லுவாங்க, அடுத்தது காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நாம வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீட்டை காணல. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? பகீர்னு இருக்கும். ஆனா நாம ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீடு அந்த இடத்துல அப்படியே இருக்கு. ஏன்னா கடவுள் காப்பாத்திட்டு இருக்காரு. நாம காலையில எழுந்து பல்லு தேய்க்கிறோம், பிரஷ்ஷை எடுத்து இப்படி தேய்ச்சிக்கிட்டு கண்ணாடியை பார்த்தா பல்லெல்லாம் காணல. எப்படி இருக்கும்? ஆனா பல்லு அப்படியே தான் இருக்குது. ஏன்னா கடவுள் காப்பாத்திட்டு இருக்காரு. நம்ம முன்னாடி சாப்பாடெல்லாம் போட்டு பிளேட் வச்சிருக்குது, ஒரு கை அள்ளி வாயில போட்டுட்டு பார்த்தா பிளேட்டை காணல. அப்படி நடக்கிறது இல்ல. என்ன கடவுள் காப்பாத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்குது. தமிழ்நாட்டுல உங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கும் அப்படியே இருக்கும். நீங்க வருஷத்துக்கு ஒருக்க வந்து பாப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய மூதாதையர்கள் எழுப்பிய கோவில்கள், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில், இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் இன்னமும் இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டி இருக்குது. கம்போடியாவில் அங்கோர் வாட் விஷ்ணு கோவில் எத்தனையோ வருஷங்களை தாண்டி இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அப்படியே வச்ச இடத்துல இருக்குது, பத்திரமா இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு கடவுளுடைய கருணை தான் காரணம். அவர் காப்பாத்திட்டு இருக்கிறது தான் காரணம். நல்ல ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஹேண்ட். அடுத்தது தேர்ட் ஹேண்ட் எது குறிக்குது அப்படின்னா டிசல்யூஷன். மாலை தன்னுடைய ஃபார்ம் அண்ட் நேமை இழந்து மோதிரமா மாறுது, மோதிரம் வளையலா மாறுது. இப்படி ஒண்ணு இன்னொன்னாக மாறுறத நாம இந்த இடத்துல டிசல்யூஷன். ஒன்று புதிய பேரு வடிவத்தை எடுத்தா ஆக்கல், படைத்தல், கிரியேஷன். இருக்கிற பேரு வடிவத்தை இழந்தா டிசல்யூஷன், அழிதல் அப்படிங்கிறோம். நாலாவது கை, ஃபோர்த் ஹேண்ட் எதை குறிக்குது அப்படின்னா ஹைடிங். கடவுள் நிறைய விஷயங்களை நம்மகிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கிறார். God has hidden many things from us. உதாரணத்துக்கு நாம வேற, இந்த உடம்பு வேற. இதை பத்தி கூடுதல் விவரங்கள்ல உங்க சுவாமிஜிட்ட நீங்க கேட்டு படிச்சுங்க. நான் லேசா அங்கங்க தொட்டு மட்டும் சொல்றேன். அது வேதாந்தம், கீதை,
அந்த மாதிரி நூல்கள்ல அதிகமாக சொல்லப்படும், விரிவாக சொல்லுவாங்க. உங்க சுவாமினிஜிட்ட அதெல்லாம் கேட்டுங்க. அப்ப நான் வேற, இந்த உடம்பு வேற அப்படிங்கிற அறிவு நம்மகிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்குது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவர் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், நம்மையும் படைச்சிருக்கிறார், இந்த உலகத்தை காப்பாத்துறார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியறது இல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மறைத்தல். Many facts are hidden from our knowledge mind. It is called hiding. Fifth hand, அஞ்சாவது கை, blessing. நாம கடவுள் மேல பக்தி பண்றோம், கடவுளை வழிபடுறோம், கடவுளை நம்புறோம், கடவுளை நம்பி சாதனைகள் செய்கிறோம். When we undertake many spiritual activities, we realize, we come to know many things, we get knowledge, we gather knowledge. அதுதான் blessing. From the grace of the Lord we gain knowledge. அத blessing நம்ம சொல்றோம். இப்படி 5 தொழில்கள், 5 வேலைகள், 5 duties is undertaken by God. So Ganapati was given 5 hands, including that trunk. அப்புறம் கணபதிக்கு பெரிய தலை கொடுத்திருக்கு, யானை தலை. ஏன் அப்படின்னா, நாம சிந்திக்கிறது பெருசா இருக்கணும். We have to think big. அது ஒரு காரணம். யானை தலையே ஓங்கார வடிவம். இந்த form of ஓங்காரா, that's also a reason. அவருடைய காதுகள் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், மொரம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் a pan. Big ears. அது எதை குறிக்குது அப்படின்னா, we have to listen a lot. நிறைய கேட்கணும். பொதுவா நம்ம நிறைய பேருக்கு கேட்கிற பழக்கம் கிடையாது. யார் அதிகம் கேட்கிறாங்களோ they gather lot of knowledge. அவங்களுக்கு அறிவு நிறைய வளரும். இல்ல கேட்கிற பொறுமை வேணும், நிறைய கேட்கணும். we have to gather knowledge அப்படிங்கிறத அவருடைய பெரிய காதுகள் கேட்குது. மட்டும் இல்ல, நம்மள மாதிரிப்பட்ட பக்தர்கள் என்னென்ன குறைகள் வேண்டுதல்கள் வைக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்கறதுக்காக வேண்டி பெரிய காது வச்சிருக்கிறார். அவருக்கு வாய் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு, சொல்ல போனா பார்த்தா தெரியாது, அப்படி மறைச்சிருக்கு வாய், ட்ரங்க், துதிக்கையால. அதாவது பேசுறது வாய்க்கு பூட்டு போட்டு இருக்கணும், அதிகம் பேசக்கூடாது, தேவைக்கு மட்டும் பேசணும், குறைவா பேசணும், நிறைய கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றது கணபதியினுடைய அந்த தலை. அவருடைய கொம்பு பாத்தீங்க அப்படின்னா, கொம்புன்னு சொல்றோம், பல்லுதான் சரி, போன வகுப்புல சொன்னேன், ஒரு கொம்பு தான் இருக்கும். One tusk shows sacrifice. அதுக்கு பின்னாடி 2 கதை இருக்கு. ஒரு கதை இப்ப தொடங்குறேன், நேரம் இருந்த 2 கதையும் சொல்றேன். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி போன வகுப்புல வந்திருக்கலாம், வரலைன்னா நான் இப்ப கேட்டு சொல்றேன். போயும் போயும் அப்பா வந்து பையனுடைய தலையை வெட்டுவாரா? How come father himself, the all known, all knowing God, Lord Shiva, how come behead his own child?
அந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரலாம். Whatever happens in the world is in the scheme of things of God. கடவுளுக்கு ஒரு கதை இருக்கு, அல்லது ஒரு நாடகம் இருக்கு, ஒரு பிளே இருக்கு. அதுல நாம எல்லாம் ஒரு பார்ட், அவங்க பார்ட்ட நடிக்கிறோம். அத மாதிரி அந்த காலத்துல பிள்ளையார் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசுரன் இருந்தான், டமன். அவனுக்கு யானை முகம், அதனால அவருக்கு கஜமுக அசுரன் அப்படின்னு பேர். கஜமுகாசுரன் சேது சொன்னான். யானை தலையோட ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, கடவுள் ரொம்ப நல்லவர், யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அதனால அந்த அசுரன் கேட்டதையும் கொடுத்துட்டார். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த அசுரன் சில வரம் வாங்கினான். பொதுவா மனிதர்கள் நிறைய பேருக்கு சாகவே கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கும். யாரு தான் சாகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ பொதுவா அவங்க அசுரர்கள் லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியதான். அசுரர்கள் மட்டும்தான் எப்பவுமே தான் சாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நாம மனுஷங்க புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவோம்? மூக்குன்னு இருந்தா ஜலதோஷம், தலைன்னு இருந்தா தலைவலி, முதுகுன்னு இருந்தா முதுகு வலி, இடுப்புன்னு இருந்தா இடுப்பு வலி, முட்டுன்னு இருந்தா முட்டி வலி. இவ்வளவு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழணுமா? எவ்வளவு சீக்கிரம் போறோமோ போயிடுவோம். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கம் இவ வந்தனாத் மிருத்யோர் முக்ஷீவ மாமிருதாத். சிவபெருமானே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்ன எடுத்துரு. வாழை வெள்ளரி பழம் அந்த கொடியில இருந்து எப்படி வலியே இல்லாம வேதனையே இல்லாம போயிடுமோ, விலகிடுமோ, அது மாதிரி இந்த உடம்புல இருந்து என்னுடைய உயிர் விலகிரட்டும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா இந்த அசுரர்கள் பாருங்க அப்படி இல்லை, சாகாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்க கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க, சாகாம இருக்கணும் அப்படிம்பாங்க. உடம்புன்னு எடுத்தா சாகத்தான் வேணும், சாகாம யாரும் இருக்க முடியாது. இது உடம்பினுடைய தர்மம். கீதையில அதைத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு. நஜாயதே மிரியதேவா கதாச்சின் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல சொல்றாரு, உடம்பு அப்படி ஜாதஸ்யஹி துருவ மிருத்யுஹு துருவம் ஜென்ம மிருதஸ்ய. உடம்புன்னு இருந்தா அதுக்கு பிறப்பு இருக்கும், பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கும். ஆனா ஆத்மா அது ரெண்டையும் கடந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம உடம்புன்னு இருந்தா இறக்கத்தான் செய்வாங்க, அழியத்தான் செய்யும் அப்படிங்கிறது அசுரர்களுக்கு புரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுள்கிட்ட நான் அழியக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? இல்ல அந்த வரம் தர முடியாது, வேற ஏதாவது கேட்டுக்கோ அப்படிம்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளை ஏமாத்துறதா நினைச்சு என்ன I should not be killed by men, I should not be killed by animals, I should not be killed by angels, devas, I should not be killed by demons, asuras. இப்படி ஒரு லிஸ்ட் அடிக்கிடுவாங்க. The same way Gajamukasura also asked God that I should not be killed by either animal, either man, either devas. I should not be killed by weapon. Like that, he asked some boons, and Brahma gave his whatever he wanted. So, with great enthusiasm and pride, he came and he started troubling all the good people, noble people. Yada yada hi dharmasya glanirбhavati bharata abhyutthanam adharmasya tadatmanam sujamyaham. கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. எப்ப கெடுதல் வளருதோ, அதர்மத்துக்கு கஷ்டம் வருதோ, அப்பப்ப நான் வருவேன். அதே மாதிரியே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வருவேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம், நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு நான் வருவேன் பகவான் சொல்லியிருக்கார். அப்ப இப்படி இந்த கஜமுகாசுரன் இப்படி வர வாங்கிட்டு மக்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்த போது எல்லாரும் போய் கடவுள்கிட்ட வேண்டாங்க. அப்ப இவரை கொல்லணும்னா இப்ப இருக்கிற எந்த கடவுளாலையும் முடியாது. சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா,
இப்படி ஏற்கனவே இருக்கிறவங்க பார்வதி இவங்க எல்லாராலையும் முடியாது. ஏன்னா கொடுத்த வரத்துப்படி அவரை கொல்ல முடியாது. So all the lords, Shiva, Brahma, Vishnu, everybody decided to have a solution. Keeping that in mind, Shiva went for a tapas, and Parvati created out of a lump of turmeric Ganesha. பொதுவா மஞ்சள் பூசி குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் பழைய காலத்துல உண்டு. அதுல தோர் மஞ்சள்னு ஒண்ணு பயன்படுத்துவாங்க. அதுக்கு அது பாக்குறதுக்கே பிள்ளையார் பிடிச்சு வச்ச மாதிரிதான் இருக்கும். அப்ப சிவபெருமானுக்கு he has a pre-plan. He is director of the play drama. அதனால அவர் திட்டம் போட்டுதான் வெளியே போனாரு. திரும்பி வரும்போது இந்த குழந்தை இருந்தாரு. இந்த குழந்தை மனித தலையோட இருந்தா கஜமுகாசுரனை அழிக்க முடியாது. அதனால சிவபெருமான் அவருடைய மனித தலையை எடுத்துட்டு யானை தலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டார். இப்போ கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்கு கணபதி தயாராயிட்டார். So Lord Ganesha was ready for destroying the demon Gajamukasura. And he has another boon also. He should not be killed by any weapon. So பிள்ளையார் அல்லது யானைக்கு ரொம்ப அழகான உறுப்பு என்னது? தந்தம். நமக்கு நாயன்மார்கள்ல கூட ஒரு கதை வரும். ஒரு நாயன்மார்ட்ட போய் சிவபெருமான் சிவனடியார் வேடத்துல போய் கல்யாண பொண்ணு அவருடைய மகா, அவளுடைய தலைமுடி வேணும்னு கேட்பார். அவர் உடனே தன்னுடைய மகளுடைய தலைமுடியை அறுத்து கொடுக்கறதுக்கு தயாராயிடுவார். பெண்களுக்கு ரொம்ப அழகானது தலைமுடி, அதை அவங்க விட்டு கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. சில பேருக்கு தங்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம். பொதுவா தலைமுடி. அதே மாதிரி யானைக்கு ரொம்ப அழகானது தந்தம், மயிலுக்கு தோகை. இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. ஆனா விநாயகர் எந்த சுயநலமும் இல்லாம, without any selfishness, he was ready to break his tusk. அவருடைய ஒரு கொம்பை முறிச்சு, ஆயுதம்னா ஸ்வாடா இருக்கலாம், மிசைலா இருக்கலாம், இது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. டஸ்க் இஸ் பார்ட் ஆஃப் த பாடி. பல்லு அவருடைய ஒரு டூத் தான் அது. அதை முறிச்சு அந்த அசுரனை கொன்னார். He used his tusk as a weapon to kill Gajamukhasura. So to protect dharma, destroy adharma, protect goodness, destroy evil, Lord Ganesha used his tusk. சில இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு வலது கொம்பு ஒடிஞ்சிருக்கும், சில இதுல பாத்தீங்கன்னா இடது கொம்பு ஒடிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, there is one another occasion. Bhagavan Vedavyasa want to write Mahabharata. வேதங்களை எல்லாம் தொகுத்த வியாசருக்கு, வியாசர்னா யாரு, வேதங்கள்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பின்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ how much you know about Hinduism and that things. So we will slowly learn one by one. As of now, வேதவியாசர் வேதங்களை தொகுத்தவர். அவர் மகாபாரதம் எழுதணும்னு நினைச்சார். The great epic Mahabharata he want to write. He had a problem. He didn't have a good stenographer. பொதுவா சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல கிரீஷ் சந்திர கோஸ்னு ஒருத்தர் வருவார். the father of Bengal drama play. அவருக்கு மனசுல வசனங்கள், காட்சிகள் வேகமா வந்துகிட்டே இருக்கும். சுத்தி ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. கண்ணதாசனை கூட அப்படி சொல்லுவாங்க, தமிழ் கவிஞர் கண்ணதாசன்.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூட கவிதை எழுதும் போது சுற்றி ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து இருந்து எழுதுவாங்க. ஒரு தடவை சொன்ன வரியை திருப்பி கேட்டா தெரியாது, திருப்பி இன்னொரு புது வரி தான் வருமா பாடல்ல. So Vyasa's brain is like supercomputer. It was producing lines after line. Nobody could take down notes. அப்போ வியாசர் என்ன பண்ணாரு? He consulted Narada. So Narada is a Google in those days. நாரதருக்கு தெரியாத எதுவும் கிடையாது. நான் அதனால தான் இப்பெல்லாம் நான் சொல்லும்போது கூகுள் நாரதர்கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். He knows everything in the 3 worlds. So Ganapati Vyasa consulted Narada. Narada suggested, எதுக்கும் பிள்ளையார போய் கேட்டு பாருங்க. நீங்க you go and ask Ganesha to help you in this task. இப்போ வியாசர் போய் பிள்ளையார கேட்டார். பிள்ளையார் சொன்னார், இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன விஷயம். உங்க ஊர்ல இந்த பாஷை இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் வெறும் ஜுஜுபி, எனக்கு இது ஒண்ணுமே இல்லை. இதுக்கெல்லாம் போய் என்ன கூப்பிடுறீங்க? இதுக்கு யாராவது உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு. So Vinayaka was little bit reluctant to do that. So Vyasa tried to convince him, there is nobody other than you. You are Indra, Chandra, so you have to do this for me. Finally, Ganesha agreed on some conditions. கணபதி என்ன பண்ணாரு? எல்லாம் சரிதான், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், இடையில இன்டர்வெல்ல விடக்கூடாது. இன்டர்வல் வந்து நான் பெண்ணை வச்சுக்கிட்டு போயிடுவேன். You should not give any gap in between. If you are accepting, then I am ready to write. எப்பவுமே கண்டிஷன் போட்டாலே பிரச்சனை. ராமாயணத்துல பார்க்கிறோம், மகாபாரதத்துல பார்க்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சில ராசிக்காரங்க இருக்காங்களாம், அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிஷன் போட்டுட்டு தான் கல்யாணமே பண்ணுவாங்களாம். மனைவியா இருந்தா கணவன் கிட்ட, கணவனா இருந்தா மனைவி கிட்ட, நீங்க என்ன கல்யாணம் பண்றதா இருந்தா உங்க அம்மா உங்க கூட இருக்கக்கூடாது, அல்லது நாம கல்யாணம் பண்றதா இருந்தா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பெற்றுக்கணும். இந்த மாதிரி ஏதோ சில ராசிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்களாம், கண்டிஷன் போட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். கண்டிஷன் போட்டு தான் எதையுமே செய்வாங்க, கல்யாணம் கூட விதிவிலக்கு இல்லை. அப்படி கண்டிஷன் போட்டாலே பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிஷனை வந்து 100க்கு 100 ஃபாலோ பண்ண முடியாது. 90% ஃபாலோ பண்ணலாம், 99% ஃபாலோ பண்ணலாம், 100% ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப அதனால வியாசர் என்ன இருந்தாலும் புத்திசாலி இல்லையா, அதனால அவரு பண்ணாரு, பதிலுக்கு கண்டிஷன் போட்டார் விநாயகர் கிட்ட. So Vyasa proposed a condition. You should write whatever I say after understanding it completely. So that is the condition by Vyasa. Vinayaka also accepted that condition. So to write Mahabharata, lakhs and lakhs of slokas. In those olden days, there was no video recording, audio recording. So they have to write down things in palm leaves with the help of iron pens. எழுத்தாணி கொண்டு பனை ஓலையில எழுதணும். But in case of Mahabharata, it is not possible. So they decided to write in Meru Parvata, the mountain of Meru. So whatever we write in stone, it lasts long, like inscription in the temples.
So they decided to write on Meru Parvat, the mountain Meru. Then what should be the pen? Then Ganesha decided to pluck his tusk and ஸ்லேட்டு குச்சி அப்படின்னு எல்லாம் பழைய காலத்துல உண்டு. இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. Like chalk piece we can say. So he used his tusk as a chalk piece. So while writing, it will start decaying. Then he plucks another tusk. அது மாதிரி தேய 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 அடுத்த கொம்பு முறிச்சு மகாபாரத்தை எழுதினார். So to protect the world, give knowledge to the world, he helped in writing Mahabharata, which is considered as the 5th Veda. பொதுவா வேதம்னா 4, Mahabharata is considered as the 5th Veda. They say whatever in this world, it is there in Mahabharata. Whatever is not there in Mahabharata, it is not there in the world. Like that, there is a sloka in Mahabharata itself. So among the two great epics, Mahabharata and Ramayana, the Mahabharata writing is helped by Ganesha with his tusk. That's another reason why he has a broken tusk. So both shows sacrifice of Ganesha. So we also should ready to sacrifice for others, for the well-being of the world, for the well-being of our family. So tyage neike amritatva manashuhu. Our Ishavasya Upanishad says, it is, I hope it is right in Ishavasya, it is the immortalness is attained only through tyaga, that is sacrifice. So Vinayaka's broken tusk shows how much sacrificial he is. சிவனுக்கு கூட ஒரு பேர் உண்டு, தியாக ராஜா, because he was ready to drink poison which came out of the churning of Parkadal, the Milky Ocean. திருப்பார்கடலை கடைஞ்ச அமிர்தத்துக்காக வேண்டி கடையும் போது விஷம் வர அதை எடுத்து குடிச்சார் சிவபெருமான், தன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம. So Shiva is also called Tyagaraja, the king in sacrifice. So if we want a blessed life, happy life, then we should be also ready to sacrifice our selfishness, our desires, whatever it may comes hindrance to our happiness. So his tusk shows that. அப்புறம் அவருடைய வயிறு, he has a big belly which shows the universe. His belly denotes universe, and the universe is tied with a waistband. Belt madri, there is a serpent like as belt. So the serpent shows power. The God's power protects the universe. So that's the idea behind Vinayaka having a broad, large belly, and there is a weight band of Sarpa, snake. Then he has a vehicle, Vahana we say, called Munjuru or Chundali.
house rat, they say in English, I suppose. Generally, any Vahana of any Lord denotes Jivatma. Lord is Paramatma, Vahana is Jivatma. So in temple, the Jivatma, that is the Vahana, will always look towards the feet of the Lord in the Garbhagraha. கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த கோவில் விக்கிரகத்தினுடைய பாதத்தை பார்த்த மாதிரி தான் அந்த வாகனத்துடைய பார்வை இருக்கும். எந்த தெய்வத்துக்கானாலும் இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஜீவாத்மா நாம எப்போதும் இறை நினைவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி பண்ணியிருப்பாங்க. பொதுவா rat creates a havoc in house. அதுக்கு தேவையில்லை எல்லாத்தையும் கடிச்சு கொதறி வச்சிடும். If we allow the rat freely, then it plays a havoc. If we can control it, we decide what it has to do, then it can be a blessing. விநாயகா அவருடைய வாகனமாக எலியை வச்சிருக்கிறார். அவர் எலியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். So Jivatma has to keep his mind under his control. He should be the master of his mind. He should be master of his buddhi. நாம நம்முடைய மனசுக்கும் புத்திக்கும் தலைவரா இருக்கணும், வழி நடத்துறவரா இருக்கணும். நாம நம்மளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். அப்ப நாம சரியான வழியில போவோம், தவறான வழிக்கு போக மாட்டோம். ஒரு உபனிஷத்துல கூட, கட உபனிஷத்துல ரத்த கல்பனைன்னு ஒரு இது வருது. நல்ல புத்தி சாரதியா இருந்ததுன்னா அந்த ரதம் சாக்கடைக்குள்ள போயிடாது, கடைக்காலுக்குள்ள போகாது. புத்தி சரியில்லைன்னா அந்த வாகனம் கவிழ்ந்துரும் அப்படின்னு ஒரு உதாரணம் வருது. The same way, if we are guided by God's will, if we are guided by divine, then our life will be blessed one, happier one, peaceful one. So we should allow the Lord to guide us. The Mushika is vehicle of Lord Ganesha. He controls it. So the vehicle Mushika denotes that. Then in one hand he has Modaka. He rewards people. Whoever does good things, they will be rewarded. வீட்டில் குழந்தைகள் நல்லது செய்தால் நாம் அவங்களுக்கு பரிசுகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்கள ஊக்குவிக்கிறோம் நல்லது செய்யறதுக்கு. சேம் வே காட் ஆல்சோ என்கரேஜஸ் அஸ் பை கிவிங் மோதகாஸ், லட்டூஸ். மோதகா தமிழ் பீப்புள் நோ, laddu everybody can know, I suppose, but both are different. Some sweet balls Ganesha has, so he gives to his devotees to encourage them to move further in the right path. அப்புறம் ஒரு கையில அங்குஷம், something like axe. If you have seen elephant, the elephant guard, then guard, G-U-A-R-D, guard, then you may know he will be having a hook like thing that is called ankusham. So with that he controls the elephant. So if we take that as hook, then God Ganesha guides us, so we will not go derail from our right path. So whenever we derail from our right path, he will put the hook
and bring us back to right path. If we consider it as axe, then we can take the meaning as he cuts the bindings, attachments of us. We should cut attachments from our relations. நம்முடைய உறவுக்காரங்கள்ட்ட இருந்து பற்றுதலை நாம அறுத்துறணும். But you should not think that we should cut off relations. You can have relations. You can enjoy relations. Actually, you can only enjoy when you don't have attachment. அதனால பற்றுதல் இல்லாம உறவுகளை வச்சுக்கணும். உறவுகளே வைக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, அதை குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு கையில கயிறு இருக்கு. கயிறு, rope in another hand shows he ropes in us to his feet. பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. If you take பாசம் as the பாசம் in Tamil, then it is attachment. So he cuts off that attachment. So his whatever ornament he has, they all have some significance, philosophical ideas, worthful ideas behind them. These are all ideas behind the Ganesha. And one hand he blesses. I told in the last class itself, Varada Mudra. So, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. So these are all the ideas behind the description. இந்த மந்திரத்தை எழுதினவர் திருமூலர். There are some devotees called Nayanmar. There are Alvars. There are many other people. Nayanmar means Shiva Bhaktas, who either ready to give up anything for Lord Shiva or his devotees are called Nayanmars. சிவனுக்காகவோ சிவன் அடியார்களுக்காகவோ தனக்கிட்ட இருக்கக்கூடிய எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்கிறவங்களுக்கு நாயன்மார்கள்னு பேர். So we have collected some 63 people. There may be more people. At that time, one person collected life of 63 people. Actually, initially done by Sundaramurti Nayanar. He is also one Nayanmar. Then it is elaborated by another person. So 63 நாயன்மார்கள் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் தான் 63 பேர் ஒரு பட்டியல் போட்டார். அந்த பட்டியல் அடிப்படையாக வச்சு ஒருத்தர் அவங்களுடைய வரலாறுகளை தொகுத்துக்கிட்டார். அந்த புத்தகத்துக்கு பெரிய புராணம்னு பேரு. அதுவும் 12 திருமுறையில ஒண்ணு. 12வது திருமுறை. 10வது திருமுறை திருமந்திரம். இந்த திருமந்திரம் எழுதினது திருமூலர். திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து முதல் பாடல் தான் இந்த ஐந்து கரத்தனை. இந்த திருமூலரை பத்தி, இந்த திருமூல நாயனாரை பத்தி ஒரு கதை, அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். போன வகுப்புல சொன்னேன், சிவபெருமானுடைய பிஏ தான் நந்தி தேவர். Assistant of Shiva is called Nandi. Vahana, vehicle of Shiva is different from this Nandi. That is called Rishabha அல்லது காளை.
bull. இந்த சிவனுடைய நெருங்கிய பக்தர் தொண்டர் நந்தி தேவர்கிட்ட அருள் பெற்ற ஒரு யோகி. he want to meet Saint அகஸ்தியா. அகஸ்தியான யாருன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு பின்னாடி கூட வேற கதைகள்லாம் இருக்கு. பின்னாடி சமயங்களை நீங்க ஞாபகம் வச்சு கேட்டா சொல்லுவோம். So he want to meet the great Saint Agastya, first among the 18 Siddhas. Siddha means who is attained. Whatever has to be attained by a man is attained by whom is called Siddhas. So Agastya is first among them. So due to some reason, there is a story behind that, he came to South India. So to see Agastya in the South India, one Shiva yogi started from Kailash. இமயமலை இந்தியாவினுடைய வடக்கு எல்லையில இமயமலை இருக்கு. இமயமலையில கைலாசம் இருக்கு. அந்த கைலாசத்துல இருந்து கிளம்பி தென்னிந்தியாவில் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகஸ்தியரை பார்க்கறதுக்கு ஒரு சிவயோகி கிளம்பி வந்தார். காஷி, வாரணாசி, காளஹஸ்தி, ஆந்திரா. காசிங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கு, நார்த் இந்தியா. காளஹஸ்தி ஆந்திரா பக்கம், சவுத் இந்தியா. திருவாலங்காடு, காஞ்சிபுரம், இந்த மாதிரி இடங்களை எல்லாம் வழி நெடுக சிவன் ஸ்தலங்களை தரிசிச்சுட்டு அவர் அப்படியே காவிரி கரைக்கு வந்தார். வந்தபோது அங்க ஒரு இடத்துல பசுக்கள் எல்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்ததை பார்த்தார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 அறிவு 6 அறிவு எல்லாம் சொல்றோம். பல சமயங்கள்ல 6 அறிவை விட 5 அறிவு, the 5th sense, animals are more sensitive than men who has 6 senses. இந்த பசுக்கள் அங்கெங்கேயும் ஓடிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்ட்டு அவர் போய் பார்த்த போது அந்த மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்த மூலன் அப்படிங்கிறவர் இறந்து கிடக்கிறத பார்த்தார். அப்போ அந்த பசுக்களுக்கு மேல அவருக்கு இரக்கம் வந்தது. அதனால தன்னுடைய தவ வலிமையால அவர் மூலனுடைய உடல்ல புகுந்தார். In our yoga practice we have Ashtama Siddhi, Anima, Mahima, Lagima, Garima, Ishatvam, Vasitvam, Prapti, Pragamyam. So like that there are 8 Siddhis. Anybody can gain these things by practices. If you have doubt whether nowadays somebody can attain, then I will suggest you to see Dynamo Magician Impossible in History TV 18 or in YouTube, whatever is convenient for you. So there is a magician from England called Stephen, I suppose. He can fly in the sky. He can walk on the water. He does many magics. There are few people. Even in Coimbatore, there is a person called Vigneshwara. You can search in YouTube, Vigneshwara Coimbatore. He also flied once. So by mind control, by body control, anybody can attain siddhis. Attaining siddhi is not spiritually significant. Spiritually it is different. Gaining siddhis are different. One may have siddhis but may not be having any spirituality. Person with spirituality also may have siddhis. So from one body to another body one can go, one life can go. That is called parakaya pravesham in another word. Pragamyam also they say in siddhis.
So this yogi saw the died cowboy. So he transferred his whole life to that body, and he became Mula, and he drove the cows back to home. இவர் இப்படி பசுக்களை ஊட்டிட்டு கிராமத்துக்கு போனாரு. பசுக்களை அதுக்கு அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு. அவங்க இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க பசுக்கள். அப்புறம் இவரு அந்த கிராமத்திலேயே ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். The Moolan was married. So the cows came back, but Moola didn't came back to home. So his wife came in search of him. Finally, she found she is in the outskirts of the village. He is under a tree, and she called him to back to home. He refused. மூலனுக்கு உடம்புல இருந்தது சிவயோகிங்கிறனால அவரு மூலனுடைய மனைவி வந்து கூப்பிட்ட போது போகிறதுக்கு மறுத்துட்டார். So she went to the court of those days. So she complained to them. Then the elders called Moola and inquired him, why are you not going to your house? Then people understood he is not original Moola. He is in Moola's body. He is a Shiva yogi. Then they allowed him to go. அவர் திரும்பி வந்து பார்த்தா அவருடைய உடம்ப காணல. சரி, கடவுள் ஏதோ நம்மளை வச்சு ஏதோ நாடகம் பண்ணணும்னு நினைக்கிறார். சிவபெருமான் ஏற்கனவே கணேசனை வச்சு அவருடைய தலையை வெட்டி யானை தலையை வச்சு ஒரு நாடகம் போட்டார். அது மாதிரி ஏதோ ஒரு நாடகம் போடணும்னு நினைச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு திருவாவடுதுறை அப்படிங்கிற அந்த பேரால ஒரு பெரிய சைவ மடமே இருக்கு, பிரபலமான மடம் தமிழ்நாட்டில். இந்த திருவாவடுதுறை அப்படிங்கிற இடத்துல ஒரு அரச மரத்தினுடைய கீழே அமர்ந்து 3000 பாடல்கள் பாடினார். 3000 verses, actually not verses, they are mantras, as I told in the last class. So he wrote 3000 verses. They are very great mantras. They deal with many things. Almost they deal with Raja Yoga, Jnana Yoga, Karma Yoga, everything they deal with. In Saiva Siddhanta they say Shariya, Kiriya, Yogam, Jnanam. The same Karma Yoga, Jnana Yoga, Raja Yoga, Bhakti Yoga. The book is called Tirumandram. The collection of the verses are called Tirumandram. Sri. Tiru means Sri. Mandra means Mandra. So somebody say from Sri Mantra Malika, it is translated into Tirumandram. There are people who thinks like that. Anyway, the book is great book. அது 10வது திருமுறையாக அவங்க வச்சிருக்காங்க. In Shaiva tradition they have 12 books of one kind called Stotras. துதி பாடல்களாக 12 புத்தகம் வச்சிருக்காங்க. Philosophical books there are some 14 books. They are another set of books. They have 2 sets of books. Among them these Stotra books are 12. Among them 10th book is Tirumandra. So this is the Tirumular Nayanar wrote Tirumandra. From that Tirumandra only we saw the Aindu Varathanai words, mantra, as a prayer song. Anybody have any questions? முதல்ல கிளாஸ் புரிஞ்சுதா? இப்படி எடுத்தா சரியா இருக்குமா? கிளியர் சாமி. ஆங்கிலம் யாருக்காவது ஆங்கிலம் கூடுதலா இருந்தா இல்ல சில யாருக்காவது தமிழ் கூடுதலா இருந்ததா?
If you have any questions or any suggestions, you can convey. Yes, Swamiji. Understand. No time she'll improve her Tamil, Swamiji, by listening to you. Actually, if it is totally Tamil, then you will become a Tamil poet. I can make you a Tamil Pandit also. I can understand. It's like a jigsaw puzzle to me, what you're saying. But I can understand certain words I can catch. Then when you're explaining in English, then I get the whole picture. Okay. Very clear. Very good. Thank you, Okay. Swamiji. Thank you. Any questions on us? Swamiji is waiting. No, Mataji. No questions. Then Hari Om Swamiji. Hari Om. Swamiji, திருமூலர் வந்துட்டு ஒன்னும் Audio is breaking. யாருக்கு? I hope it is Dharman. No, he is right. Indran, திருப்பி ரிப்பீட் பண்ணோம். Swamiji, Repeat your question. திருமூலர் அவர்கள் வந்துட்டு அகத்தியர் மாமுனியை ஒன்னும் சந்திக்கலையா மத்தாஜி சுவாமிஜி? இல்ல, போற வழியில தானே, இன்னும் சந்திக்கலையே. On the way, he got stuck in Thiruvadurai. So he decided maybe this is the will of the Shiva. ஓ, அப்ப அவர் ஒன்னும் சந்திக்கல. No. Okay. Tirumala also is considered as Siddha only among the 18. So next question they are going to ask, will he be really meeting Agastya or not? So there is one Thopu Karanam. Yeah. There is a story behind that also. So next class we will consider such things. If you have any questions, then you can pass through Mataji to me also. So I will have those things in my mind and take the next class accordingly. Or I will be having my own notes. I will take class accordingly. So there is a saying, little by little, you achieve the goal. So little by little, we will see some glimpses of Hinduism. I am not intended to have a depth idea of Hinduism, intend to give you, but a glimpse I want to give you. That will help you a lot in understanding Vedanta, Gita, and other books. Shall we have the prayer? Yes, Swamiji. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. Good evening to all. Thank you.